மட்டமேசை மாடாற்றின் பாதகாரனோ மட்டமேசை மாடாற்றின் பாதகாரனோ நம் சட்டவியதை அம்பேத்கர் என்று கூறணும் நம் சட்டவியதை அம்பேத்கர் என்று கூறணும் யார் காரணம் அம்பேத்கர் என்று கூறணும் தமிழர்கள் பாடத்தோடு தலை நிமிர்ந்து நிற்பதற்கு யார் காரணம் அம்பேத்கர் என்று கூறணும் அடிமை விலகை உழைப்பதற்கு யார் காரணம் தப்பிடாமை ஒழிவதற்கு யார் காரணம் அடிமை விலகை உழைப்பதற்கு யார் காரணம் தப்பிடாமை ஒழிவதற்கு யார் காரணம் அறிவு கண்கள் திறந்த நம்மள் அண்ண காரணம் அறிவு கண்கள் திறந்த நம்மள் அண்ண காரணம் புகழழியாத அம்பேத்கர் என்று கூறணும் புகழழியாத அம்பேத்கர் என்று கூறணும் யார் காரணம் அம்பேத்கர் என்று கூறணும் தமிழரெல்லாம் பாடத்தோடு தலைமை வந்து நிற்பதற்கு யார் காரணம் அம்பேத்கர் என்று கூறணும் உலகில் நிலையான அம்பேத்கர் என்று பாடணும் உலகில் நிலையான அம்பேத்கர் என்று பாடணும் யார் காரணம் அம்பேத்கர் என்று கூறணும் தமிழர் எல்லாம் பாடத்தோடு தலை நிமிர்ந்து நிற்பதற்கு யார் காரணம் அம்பேத்கர் என்று கூறணும் இன்னும் ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வலது ஊதியமில்லை உயிர்க்கின்றான் வள்ளுவன் அந்த குரலுக்கேற்ப இன்னும் இந்த கிராமத்தின் பெயர் சொல்லல அனைவரும் ஒன்றாக இணைந்து 501 ரூபாய் அடியனை பாராட்டி அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். அது மட்டுமல்லாது இதே வடுகுப்பட்டு நகரத்தைச் சேர்ந்த வர்குணப்பாண்டியன் என்று சொல்லக்கூடிய கலையன்பர் எனது செஞ்சிக்கோட்டை இளஞ்சிட்டு நாடகத்தை பாராட்டி 501 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார். அன்பளிப்பு அளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் எனது கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாடகத்தை துவக்குகின்றோம். நன்றி, வணக்கம். நாடக துவக்கம்.
மனிதனும் நீங்க நாட்டுக்கு வருவது வழக்கம் ஒரு திசை எங்க போனீங்க? ஐயோ என்ன நாங்க போன கேடுன்னு வச்சுக்க அம்மா தெரியுமா உங்களை போய் தேடி பார்த்தோம். எப்ப சொல்ல மாட்டீங்க எங்க போனேன்னு? எங்க போனேன்னு சொல்லிட்டு நான் எங்க தெரியுமா போனேன்? உங்களை பார்த்துட்டு நீ சாவுக்கு தப்பு பக்கமா அம்மா தப்பு நினைக்காதீங்க. அவ்வளவு அம்மா இங்க தேடாத இடமே கிடையாது. சுத்தி சுத்தி தேடி பார்த்தேன் ஆளை காணோம். நீங்க சரி போனால் போட்டோம். அனைவரும் ஒன்று சேர்ந்துட்டோம். உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி சொல்ல என்ன தெரியுமா? வருகின்ற வெள்ளிக்கிழமை அன்று என் அண்ணனுக்கு மணிமுடி சுட்டு விழா நடக்க போகுது. இந்த நாட்டு மன்னனாக என் அண்ணன் மணிமுடி சுட்ட போறாங்க. அதனால நான் மலர்விடம் போகணும், மலர்களை பறிக்கணும், ஆலியா கொடுத்து எண்ணெயில கொடுக்கணும். அப்படியே மலர் பறிச்சு எல்லாம் எடுத்துக்க கூடாது. அப்படி இருக்கும்போது இன்றைய தினத்தில் நான் தவத்தில் அமர வேண்டும். தவத்தில் அமர வேண்டும் என்றால் குலத்தில் அடியிலே அமர வேண்டும். ஆகையால் தற்போது என்றாவது ஒரு நாள் அந்த முக்கன் படைத்த ஈசன் என் கண் முன்னே காட்சி தரும் வரை என்னுடைய தியானமானது ஓயாது. ஆகையால் குலத்தின் உள்ளே நான் அமர்ந்து தியானம் செய்ய போகிறேன். ஆகையால் இதுவோ தேவர்கள் அனைவரும் வந்து குளிக்கக்கூடிய இந்த குலத்தை யாரும் அசுத்தம் செய்யக்கூடாது. அப்படி என்றால் நான் உள்ளே இருக்கும் போது யாரும் இறங்கக்கூடாது என்றால் அறிவிப்பு பலகை ஒன்று வைக்க வேண்டும். மீறி யாராவது உள்ளே இறங்கி அசுத்தம் செய்தால் என்னுடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளாகிவிடுவார்கள்.
கரங்களுக்கு இல்லை பயமே சித்தம் எல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா மலர்களெல்லாம் பறித்திட்டோம். பருத்தியாச்சு. இதோ பார்த்தாயா? என்ன? உடம்பெல்லாம் ஒரே அசுத்தமா இருக்கு. ஆமாடா. அதனால எனக்கு குளிக்கிற மாதிரி இருக்கு. குளிக்கிற மாதிரி இருக்கா? ஓடியா. ஐயோ, என் மாதிரி. அத இங்க பார்த்தாயா? குளிச்சா, இந்த மீனெல்லாம் கடிச்சிடுமே. ஏய், ஆ. பெரிய பெரிய மீன் எல்லாம் தூரத்துல இருக்கு. மீன் குஞ்சு நல்லா கிட்ட ஓடுது. அதுதான் கொஞ்சிட்டே இருக்கும். ஆமாண்டி. ஏண்டி? சொல்லுடி. அத பார்த்தாயா அழகான குளக்கரை? ஆமாண்டி. இந்த குளத்துல இறங்கி குளிச்சா எப்படி இருக்கு? என் மாதிரி. ஐயோ, அம்மாடி. எப்படி இருக்குன்னு கேக்குறேன். ஆமா, பயமா இருக்கண்டி. பயம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஏய், கூட நான் தான் இருக்கல்ல. ஏய், வாடி போலாம். வாடி. நாங்க போக முடியாது. ஏய், வரியா வரியா? வரல. வாடி வாடி. ஆ, போ. ஏய். ஏண்டி ஓட்டு? கோலத்துல அம்மா பூ இருக்குது கொடியோட அம்மா கோயிச்சும் போது பாரு அதனால இல்ல ஏண்டி மாலா? சரி, வா இங்க. அவதான் போயிட்டா. அவன் அறிவு இல்லாதவன். நீ நாச்சு வா, குளிக்கலாமா? நான் வரலமா. ஏமா? நீ கிட்ட பாம்புலாம் இருக்குமா? இல்லக்கா பாம்புக்கு பயப்படலாடி நீ பயமா இருக்குமா? ஏய், பாம்பு இருந்தா நான் அதை கையில பிடிச்சி ஓரமா தூக்கி வச்சுக்கோ. நான் வரலமா. ஏய், பாம்பு இருந்தா ஓரமா தூக்கி வச்சுக்கோ. வரலமா, பயமா இருக்குமா? நான் பாத்துக்கிறேன் வாடி. வேண்டாம் வேண்டாம். ஏய், நான் இருக்கலமா. வேணாமா. சரி போ. போயிடுமா? ஏய், போ. ஏன் சின்ன பொண்ணு? என்னம்மா? அவளுக்கு தான் வரல. நீ யாவது வாடி. ஐயோ, நான் வர மாட்டேன். ஏன்? கல்யாணம் ஆகி நேத்தமாச்சு. கல்யாணம் பண்ணி ஆச்சா? நேத்தாச்சு. குளத்துல இறங்கினா வீடு கறந்துட்டு வேணா. எங்க வீட்டுல முகத்தையே பார்க்கல. நான் ஒன்னும் பார்க்காத வந்துக்கிறேன். நம்ம பார்த்துட்டு வந்து நேத்தே கல்யாணம் ஆச்சு. ஒண்ணுமா வீட்டுக்கார முகத்தை பாக்கல. உன்னை பார்க்கல. நேத்து நைட் என்ன பண்ணீங்க அப்பா? எதுவுமே பண்ணல. உனக்கு தேங்காதுன்னு சரி போடி. போயிட்டு வரேன். உன் தங்கச்சி வீட்டுல தானே இருக்கா? ஆமாம்மா. சரி ஜாலியா கிளம்புறேன். ஏண்டி? அவ போனா போட்டா. நீ யாவது வாடி. அம்மா, எவ்வளவு ஆழம் இருக்குமோ? எங்க ஆள் இருக்கா? அந்த குளத்துலம்மா. இல்ல இல்ல கார நம்ம கிட்டே தான் இது பண்ணுது. தான் எனக்கு அம்மா, ரொம்ப பண்ணிட்டு பாம்பு இருக்குமோ? எசுக்கு புசுக்கா கட்டிச்சுன்னா வலிக்குமா? நல்லா பம்புகுது நான் வரலம்மா, பயமா இருக்குதும்மா. சரி நீ போ. போட்டுமா? போயிட்டு. போயிடுவேன். ஏய் போ. யாரு வந்தாலும் வரலாம் நிச்சயமா சரிதான். என்னை விட்டு போக மாட்டேன் நம்பிக்கை இருக்கு. ஏன்டி சரிதான்? அவளுங்க போனா போறாளுங்க. அவளுக்கு இன்னைக்கு பழக்க அவளுங்கலாம் வாய்னா வருவாளுங்க, போனா போவாளுங்க. ஆனா எவ்வளவு சண்டை பட்டாலும் ஒண்ணா இருப்பது நீ நான் மட்டும்தான். உண்மைதான். அதனால எனக்கு ஒரு ஆசை இருக்கு. என்ன ஆசை? உடம்பெல்லாம் ஒரு சுத்தமா இருக்கு. மலரை பறித்து இதோ பார்த்தாலே அழகான நீரோடு அந்த குளத்துல இறங்கல சீக்கிரமா. ஏண்டி இங்க குளிக்க போறியா? ஆமா. ஏதாச்சும் ஒரு கருவி இருக்கா? என்னடி? நம்முடைய அரண்மனையில் எல்லா வசதியும் இருக்குடி. ஆமா. அரண்மனைக்கு சென்று அழகா குளிக்கலாம். பாடி போலாம். நான் இல்ல. வாடினா என்னதான் இருந்தாலும் இப்பேற்பட்ட இயற்கை வெளியில குளிப்பது போய் அரண்மனையில் இருக்குமா? அதனால இங்கதான் நான் குளிக்க போறேன். வரியா வரலையா? இங்கதான் குளிக்க போறியா? அதோ பார்த்தா யாரு இப்ப பலகை என்ன எழுது? என்ன இருக்கு? என்ன வாங்க? இந்த குளத்தில் யாரும் இறங்க நீராடக்கூடாது என்று. குளத்தில் இறங்கி நீராடினால் கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளாது. ஏண்டி? இல்ல. இந்த குளக்கரை அழகாக இருக்கு. இந்த தண்ணி யாரும் அசுத்தம் செய்யக்கூடாதுன்னு யாராச்சும் ஒருத்தவங்க எழுதியிருப்பாங்க. அதனால ஒரு ஆபத்தும் வராது. இந்த நாட்டுக்கு இளவரசி எனக்கு என்ன ஆபத்து வரப்போகுது?
வாடி குளிக்கலாம் வாடி. அகிலா நான் சொல்றதை கேளு அகிலா. அங்க சென்றால் ஏதாவது ஆபத்து நேரிடும். வா அரண்மனைக்கு போகலாம். எந்த ஆபத்து வராது, வாடி குளிக்கலாம். நம்முடைய அரண்மனை நீச்சல் குளம் எல்லாம் இருக்கு. நீ பாடினா ஏய் வர போறியா இல்லையா? இங்க குளிக்க வா. நான் சொல்ற வேலையை நீ செய்யணும். வர போறியா இல்லையா? இங்க குளிக்க நான் வரமாட்டேன். ஏய் வேணாண்டி, அப்புறம் நான் உடனே பேச மாட்டேன். நான் வரமாட்டேன். ஏய், நான் பேச தேவையில்ல. ஏய் வாடி போலாம். வரமாட்டேன். வர மாட்டியா? வரமாட்டேன். அட, சீ, போ. ஏய், போடி. ஏய், சீ, போ. ஏய், போடி. ஐயா, போ. ஏய், போடி. ஐயா, போ. நீ வந்து உடனே குளிக்கா. இந்த குளத்துல என்னதான் இருக்கு, எல்லாரும் பயந்துட்டு போறாளுங்க. அட்டைப்பூச்சி. அட்டை சரி, என்னதான் இருந்தாலும் பரவாயில்ல. அப்படி என்னதான் நடக்க போது பார்க்கலாமே. ஆமா, குளிக்கா. குளத்துக்குள்ளே தெப்ப குளத்துக்குள்ள நான் இடி குளிக்கையிலே என்னை பார்த்து சிரிச்ச மச்சான் என்னை காத்தாலைய விட்டான், இந்த காத்தாலைய விட்டான்.
தெரியவில்லையா? என்ன செய்து அங்க எழுதி வச்சிருக்கின்றேன்? என்னடி அது? நான் பார்த்தேன் சுவாமி. பார்த்தாயா? பார்த்தேதான் இப்பேற்பட்ட தெரியாமல் தவறு செய்து விட்டேன் ஐயா. இரு விழிகள் இருந்தும் அதை பார்த்தும் உள்ளே இறங்கினால் என்னுடைய சாபத்திற்கும் கோபத்திற்கும் ஆளாகி என்று எழுதி வைத்தும் அப்படி இருந்த உள்ளே இறங்கிவிட்டாய். எப்போது இரு விழி இருந்த இந்த குளத்தில் இறங்கினாயோ தற்போதே படி உனக்கு இரு விழியும் காணாமல் சாபத்தை எப்படி இருக்கும்? இறைவா கலக்கும் என் நிலை மாற வழி இல்லையா ஐயா. ஐயா ஐயா இறைவா கலக்கும் என் நிலை மாற வழி இல்லையா இறைவா. இறைவா இறைவா எப்பிழை செய்தாலும் ஏற்கவும் படவில்லையோ இறைவா. ஏற்கவும் படவில்லையோ இறைவா. இறைவா 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 என்னமும் கடலாகி ஆனந்த வாழ்வி பறிபோனதி. ஆனந்த வாழ்வு பறிபோனதி இறைவா. எந்த நின் வாழ்வும் பறிபோனதி ஐயா. ஐயா 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 நான் தெரியாமல் செய்த மாபெரும் தவறு சுவாமி. எனக்காக இல்லாவிட்டாலும் என்னுடைய தாய் தந்தைக்காக என்னை மன்னித்து இழந்த பார்வை மீண்டும் கொடுத்து விடுங்கள் சுவாமி. உன்னுடைய தாய் தந்தைக்காக நான் உன்னை மன்னிக்க வேண்டுமா? முதலில் நீ யாரடி? ஐயா, இந்த நாட்டு இளவரசி சுவாமி. இளவரசி. அடி பாவி, இந்நாட்டின் இளவரசியா இப்பேற்பட்ட செயலை செய்தால் பாமர மக்கள் உன்னை பார்த்து கத்துக்கொள்வார்களடி. ஏண்டி இப்பேற்பட்ட செயலை செய்யலாமா? ஐயா, இது நீதியா? நான் மதியிழந்து செய்து விட்டேன் சுவாமி. மதியிழந்து. அறியாத பெண் தெரியாமல் செய்து விட்டேன் சுவாமி. ஆ. என்னை மன்னித்து விடுங்கள் சுவாமி. என்னை மன்னித்து விடுங்கள் சுவாமி. சரி, நீ இளவரசி என்ற
என்று உரைக்கின்றாய். உனக்காக இல்லைனாலும் நீயா ஒரு நாட்டு மன்னனின் மகள். நீதி நெறி தவறாமல் மன்னனானவன் ஆட்சி புரிவான். அவருக்காக உன்னை நான் மன்னிக்கின்றேன். ஆனால் ஒன்று, சுவாமி. நான் சாபம் கொடுத்ததுதான். சுவாமி, இந்த நிலை மாறுவதற்கு விமோச்சனம் கிடையாதா? இந்த நிலை மாறுவதற்கு விமோச்சனம் உண்டு. என்ன தெரியுமா? அதான் தெரிகிறது. அம்மனின் தெய்வீக கலசம் 12 ஆண்டுக்கு ஒரு முறை பூக்குமாம் பாரிஜாத மலர்